10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. In the previous classes, we discuss the Young's double slit experiment. In that experiment, we are going to be calculating the condition for the bright and the dark fringes. By using of these two things, we can call the thickness of the bandwidth. So, அதாவது Young's double slit அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து பிரைட் ஃப்ரிஞ்சஸையும் டார்க் ஃப்ரிஞ்சஸையும் கால்குலேட் பண்ணுறோம். அந்த பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸை வச்சுட்டு பேண்ட் வித்தோடைய திக்னஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இது முதல்ல என்ன டாப்பிக்லேருந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வாட் இஸ் மீனிங் ஆஃப் த இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் என்ன சொல்லுவோம், சூப்பர் பொசிஷன் ஆஃப் த டூ வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒன் ஆஃப் த வேவ் இஸ் கோயிங் டு பி ஓவர்லாப்பிங் வித் த அனதர் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேவ் இன்னொரு வேவோட போயிட்டு ஓவர்லேப் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேவ் அப்படின்றது ரெண்டு வேவ் ட்ரெயின்ஸ் அப்படின்னு படிப்போம். ஸோ த crest ஆஃப் த வேவ் ட்ரெயின் அண்ட் த ட்ரஃப் ஆஃப் த வேவ் ட்ரெயின். ஸோ இன் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு லாஜிக் என்ன யூஸ் பண்ணலாம்னா, ப்ளஸ் அப்படின்றது crest அப்படின்னு படிச்சுக்கலாம், மைனஸ் அப்படின்றது ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ க்ரஸ்டோட இன்னொரு க்ரஸ்ட்டு கம்பைன் ஆச்சு அப்படின்னா த இன்டென்சிட்டி வில் பி மேக்ஸிமம்னு படிக்கலாம். அதுவே ஒரு ட்ரஃபோட இன்னொரு ட்ரஃப் கம்பைன் ஆச்சுன்னா அங்கேயும் இன்டென்சிட்டி மேக்ஸிமம். ஸோ அதனால தான் நம்ம அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, க்ரஸ்ட் வித் க்ரஸ்ட் அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அகைன் ட்ரஃப் வித் ட்ரஃப் அப்படின்னு சொன்னாலும் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். whereas crest of the wave train is going to be overlapping trough of the wave train அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் destructive interference அப்படின்னு படிப்போம். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண வரோம். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கான கண்டிஷன் என்ன? ஸோ யூஸ்வலாக இங்கே நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, we have to consider two slits. Slit is nothing but a small gap between the two solid lines அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு சாலிட் லைனுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப்புக்கு பேர் தான் ஸ்லிட் அப்படின்னு பேர் வச்சுருப்போம். அப்போ அந்த ரெண்டு ஸ்லிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு ஃபாரவே அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸில் நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணுவோம். ஃப்ரம் த கேப் ஃப்ரம் த டூ ஸ்லிட்ஸ் ஆஃப் த coherent sources, the two waves are going to be falling on the fluorescent screen. On the screen, both the waves are meet at a point. அதாவது ஒரே பாயிண்ட்ல போயிட்டு அது மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, மீட் பண்ணும் பட்சத்தில் ரெண்டு வேவ்ஸும் ஓவர்லேப் ஆகிருக்கும். அப்படி ஓவர்லேப்பிங் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது ஒன்று உருவாயிருக்கும். அப்போ இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் two waves are going to be overlapping with each other. ஸோ அதுக்கான பாத் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு வேவ் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ட்ராவல் ஆகுது, இன்னொரு வேவ் இன்னொரு இடத்துலேருந்து ட்ராவல் ஆகுது. அப்போ ரெண்டு பொசிஷன்ல இருந்தும் ட்ராவல் ஆகக்கூடிய வேவ்ஸு ஒரே பாயிண்டில் போய் மீட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது ஒரு இன்டர்ஃபரன்ஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கான கண்டிஷனை முன்னாடி டாப்பிக்கில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ்க்கான கண்டிஷன் அப்படின்றது என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா, பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் மென்ஷன் பை த லெட்டர் இஸ் டெல்டா. டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி டிவைடட் பை கேபிட்டல் டி இன்டு ஒய் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த மூணு லெட்டருக்குமான மீனிங் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் இல்லையா. ஸ்மால் டி அப்படின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்லிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் டி அப்படின்றது distance between the slit and the screen அப்படின்னு படிப்போம். What about y?
y is the distances from the central point O. அதாவது ஓன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுதான் வந்து ஒய்யை மீன் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃப்ரம் த ஜென்ரல் பாத் டிஃபரன்ஸ் ஸ்மால் டி பை கேபிட்டல் டி இன்ட்டு ஒய் we are going to be calculating condition for the bright fringes. bright fringes அப்படின்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு பேர் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம். என்ன மேக்ஸிமமாக இருக்கும்? the intensity will be maximum, displacement also maximum, it leads high intensity, it leads high brightness, it leads high displacement. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும் பொழுது ஃப்ரம் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது யங்ஸுடைய டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரொசீட் பண்ணும் பொழுது at the point of P have a constructive interference or a bright fringes. So hereafter we have to pronounce either constructive interference or a bright fringe அப்படின்னு படிக்கலாம். அப்போ constructive interference அப்படின்னு சொன்னாலே the crest of the wave train meets with another crest of the wave train னு சொல்லணும். whereas trough of the wave train it meets with the another trough of the wave train னு சொல்லணும். crest with crest, trough with trough, அதுக்கு பேர் தான் constructive interference. அப்போ கன்ஸ்ட்ரக்டிவில் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மேக்ஸிமமாக இருக்கும். both the waves are acting in phase with each other. there is no phase difference between the two interfering waves. எங்கெல்லாம் phase difference இல்லாமல் in phase with each other எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியதா bright fringes. அப்போ bright fringes கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் constructive interference. அப்போ constructive interference அப்படின்னு சொல்லும்போது what is the path difference, what is the condition for the path difference அப்படின்னா delta is equal to n lambda. so this is the condition for the path difference for bright fringes. so then n where n is equal to 0 1 2 3 up to etc அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே லாம்டா அப்படின்றது wavelength of light, wavelength of the wave அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஒரு கம்ப்ளீட் வேவ் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த கம்ப்ளீட் வேவுடைய லென்த் எவ்வளோ இருக்கும்? ஒரு கம்ப்ளீட் வேவில் எத்தனை ஆஃப் சைக்கிள் இருக்கும்? எத்தனை ஆஃப் சைக்கிள் அப்படின்னு கேட்டால் 2 ஆஃப் சைக்கிள் சொல்லுவேன். ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், வாட் எவர் இட் மே பி, போத் ஆஃப் சைக்கிள் ஹேவிங் lambda by 2 length. அதாவது the length of the off cycle is lambda by 2. 2 off cycle combine to form a one complete cycle. So one complete cycle having a length is lambda. அப்போ இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைட் ஃப்ரிஞ்சஸுக்கு டெல்டா ஈக்குவல் டு n lambda அப்படின்னு சொல்கிறோம். அப்போ n number of complete waves present, it leads the number of bright fringes. ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி சொல்லிட்டோம் என்னோட வேல்யூ 0 1 2 3லேருந்து அப்ளை பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக நம்ம 0 கொடுக்குறோம். ஸோ டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட் த சென்ட்ரல் பாயிண்ட் ஹேவிங் ஒன்லி த பிரைட் ஃப்ரிஞ்சஸ், நாட் த டார்க் ஃப்ரிஞ்சஸ். அதாவது டார்க் பேண்ட்ன்றது சென்ட்ரல் பாயிண்டில் கிடைக்காது. ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ணணும் பாரு. இன் ஜென்ரலி path difference is delta is equal to small d by capital D into y. So the equation number 2 னு வச்சுக்கிட்டோம். while comparing equation 1 and 2, small d by capital D into y is equal to n lambda. So நமக்கு தேவையானது y தானே தேவை. y is the distances of the bright fringes from the point of O அப்படின்னு படிப்போம். அப்போ இந்த ஸ்மால் டி பை கேபிட்டல் டி ஆப்போசிட்டில் அமைச்சோம்னா ஜஸ்ட் ரிவர்ஸலாக மாறும். கேபிட்டல் y இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இன்ட்டு n lambda. சப்போஸ் வி வாண்ட் தி nth பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் O அப்படின்னு கேட்டால் இந்த y அப்படின்ற டிஸ்டன்ஸை yn அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ yn இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இன்ட்டு n lambda. This is equation number 3. The equation number 3 leads the distance of the nth bright fringes from the point of O அப்படின்னு அர்த்தம். அதாவது O பாயிண்ட்ல இருந்து
பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸில் இருக்கும். சப்போஸ் nth பிரைட் ஃப்ரிஞ்சஸாக இருக்கும் பட்சத்தில் கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இன்ட்டு என் லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து பிரைட் ஃப்ரிஞ்சஸோட கண்டிஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணுறது டார்க் ஃப்ரிஞ்சஸோட கண்டிஷன். அப்போ டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னா எங்கே கிடைக்கும்? ஸோ இதே லாஜிக் தான். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? கிரஸ்ட் வித் கிரஸ்ட், ட்ரஃப் வித் ட்ரஃப் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ். அதுவே கிரஸ்ட் ஆஃப் த வேவ் ட்ரெயின் மீட்ஸ் வித் ட்ரஃப் ஆஃப் த வேவ் ட்ரெயின் மீன்ஸ் இட் லீட்ஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கண்டிஷன் ஃபார் டார்க் ஃப்ரிஞ்சஸ் பாருங்க, ப்ராக்கெட்டில் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்னெல்லாம் மினிமமாக இருக்குன்னா இன்டென்சிட்டி வில் பி மினிமம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ மினிமம், பட் போத் த வேவ்ஸ் ஆர் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னா போத் த வேவ்ஸ் ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். அதே போல் டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னா போத் த வேவ்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் இட் ஹேவ் எ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டூ இன்டர்ஃபியரிங் வேவ்ஸ். ஸோ இது வந்து நம்ம யங்ஸோட டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏற்கனவே நம்ம பார்த்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ்லேருந்து டார்க் ஃப்ரிஞ்சஸை சொல்லிட்டு இருக்கோம். அட் த பாயிண்ட் ஆஃப் பி இட் ஹேவ் எ டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் எ டார்க் ஃப்ரிஞ்சஸ். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எங்கெல்லாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் டார்க் ஃப்ரிஞ்சஸ்னு சொல்லலாம், டார்க் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மினிமம் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம், மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், போத் த வேவ்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் கம்ப்ளீட் வேவ்ஸாக எங்கெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதெல்லாம் பிரைட் ஃப்ரிஞ்சஸ், ஆஃப் ஆஃப் த வேவாக எங்கெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதெல்லாம் டார்க் ஃப்ரிஞ்சஸ். ஸோ த பாத் டிஃபரன்ஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 2n minus 1 இன்ட்டு லாம்டா பை 2. ஸோ இந்த இடத்துல லாம்டா பை 2 அப்படின்றது திஸ் இஸ் த லென்த் ஃபார் ஒன் ஆஃப் சைக்கிள். அதாவது 2 ஆஃப் சைக்கிள் கம்பைன் ஆனால் தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரு ஆஃப் சைக்கிளுடைய லென்த் அப்படின்னு சொன்னால் லாம்டா பை 2. சப்போஸ் இந்த இடத்துல n அப்படின்றது வேல்யூ 1 2 3ன்னு அப்ளை பண்ணும் பொழுது n-க்கான வேல்யூஸை நம்ம சொன்னோம் அப்படின்னா n is replaced by 1. What will become 2 into 1 2, 2 minus 1 1, 1 into lambda by 2 lambda by 2. அப்போ டெல்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? லாம்டா பை 2 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ லாம்டா பை 2ன்றது இட் கவர் ஒன்லி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும்தான் கவர் பண்ணுது. சப்போஸ் அதே பாத் டிஃப்ரென்ஸ் இங்கே பிரைட் ஃப்ரிஞ்சஸ் சொல்லும் போது என்னுக்கு பதிலாக 1 கொடுத்துங்க அப்படின்னா 1 லாம்டா, 1 லாம்டாவை விட லாம்டா பை 2 அப்படின்றது லெசர் வேல்யூ. அது எக்ஸாக்ட்லி ஆஃப் ஆஃப் இட்ஸ் வேல்யூ இன் லாம்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஜென்ரலி the path difference delta is equal to small d by capital D into y அப்படின்னு கொடுக்கலாம். So both the equations are called as equation number 4 and 5 அப்படின்னு எடுத்துட்டோம்னா from 4 and 5 on comparing small d by capital D into y is equal to 2n minus 1 lambda by 2. ஸோ அப்போ ஒய்க்கான வேல்யூ மட்டும்தான் நமக்கு தேவை அப்படின்னா இந்த d by d ஆப்போசிட்டில் கொடுத்தோம் அப்படின்னா கேபிட்டல் D by small d 2n minus 1 into lambda by 2. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தேவைன்னா nth டார்க் ஃப்ரிஞ்சஸோடைய டிஸ்டன்ஸ் தேவை. ஸோ அதனால் ஒய்க்கு பதிலாக yn அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ yn இஸ் நத்திங் பட் கேபிட்டல் D பை ஸ்மால் d 2n minus 1 இன்ட்டு லாம்டா பை 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் லீட்ஸ் டு அஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த nth டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் O அப்படின்னு படிக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்னது yn அப்படின்றது டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு சொல்லும் போது yn is equal to d by d 2n minus 1 lambda by 2. This is the distance of the nth dark fringes from the point of O. So அதுவே இங்க பார்த்தோம்னா this is the distances of the nth bright fringes from the point of O அப்படின்னு கொடுத்தோம். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது condition for bright and dark fringes பார்த்துட்டோம். அப்போ பிரைட் அண்டு டார்க் ஃப்ரிஞ்சஸ் உடைய ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் அப்படின்றது எப்படி இருக்கும்? அந்த ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமை ஜஸ்ட் ரிமைண்ட் கொண்டு வாங்க. ஸோ அந்த மைண்டு கொண்டு வரும் பொழுது ஸோ இந்த கேப்பு தான் நான் சொன்னேன் 2 ஸ்லிட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி 2 ஸ்லிட்ஸ். ஸ்லிட்னு என்ன சொன்னோம்? எ ஸ்மால் கேப் பிட்வீன் தி 2 லைன்ஸ்.
அதாவது ரெண்டு லைனுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்மால் கேப்புக்கு பேர் தான் ஸ்லிட் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லிட்லேருந்து ஒரு வேவ் ட்ராவல் ஆகிருக்குங்களா, அதே போல் செகண்ட் ஸ்லிட்லேருந்தும் ஒரு வேவ் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ போத் த வேவ்ஸ் ஆர் மீட்ஸ் அட் எ பாயிண்ட், இட் லீட்ஸ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஏன் இந்த இடத்துல பிரைட்னு எழுதியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கொஷின் இந்த இடத்துல ரைஸ் ஆச்சு அப்படின்னா, both the waves are traveling same path, both the waves are traveling same path, both the waves are in phase with each other, there is no phase difference between the two interfering waves. இந்த ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு கிடச்சதுன்னா அப்போ இது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டால், crest of the wave train meets with another crest of the wave train, whereas trough of the wave train meets with the another trough of the wave train. அதாவது crustோட இன்னொரு crust தான் சேர்ந்துருக்கும், இல்லை ட்ரஃபோட இன்னொரு ட்ரஃப் தான் சேர்ந்துருக்கும். அப்படி சேர்ந்ததுனால தான் அந்த இடத்துல பிரைட் ஃப்ரிஞ்சஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அதுவே பக்கத்தில் இருக்கிற டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேவ் மீட் பண்ணுது செகண்ட் வேவோட. ஸோ இதனுடைய நேச்சரை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வேவ் நேச்சர் அப்படின்றது ஒரே மாதிரி தெரியும். பட் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, ஒன் ஆஃப் த க்ரஸ்ட் இஸ் மீட் வித் தி அனதர் ட்ரஃப். அதாவது ஒரு க்ரஸ்ட் போயிட்டு இன்னொரு ட்ரஃபோடையோ இல்லை ஒரு ட்ரஃப் போயிட்டு இன்னொரு க்ரஸ்டோடையோ மீட் பண்ணியிருக்கோம். அந்த ரீசனால தான் இந்த இடத்துல நமக்கு உருவாகிறது டார்க் பேண்ட்ஸ் ஆர் த டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால தான் இதுக்கு பேர் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு பேர் வச்சுருக்கிறோம். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் கிடைக்கும், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் கிடைக்கும். ஸோ இது எப்படி கிடைக்கும்? கண்டினியூஸாக கன்ஸ்ட்ரக்டிவாகவே இருக்குமா இல்லை கண்டினியூஸாக டெஸ்ட்ரக்டிவாகவே இருக்குமா அப்படின்னு கொஷின் ரைஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த கொஷினுக்கான மீனிங்கில் நம்ம ஃப்ரிஞ்சு பேட்டர்னுடைய டயக்ராமை காட்டலாம். அப்போ ஃப்ரிஞ்சு பேட்டர்ன் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சென்ட்ரல் இருக்கக்கூடிய பாயிண்ட் சிபிபி அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேர் சென்ட்ரல் பிரைட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர்? சென்ட்ரல் பிரைட் பேண்ட். நீங்கள் கண்டிஷன் அப்சர்வ் பண்ணும்போது தெரியும், த என் இஸ் ரீப்ளேஸ்டு பை 0, 1, 2 எங்கே அப்படின்னா பிரைட் ஃப்ரிஞ்சஸ். அதுவே டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு அந்த என்னோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணும்போது 1, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ 0ன்னு சொல்லக்கூடிய வேல்யூவை கொண்டு போயிட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த nth பிரைட் ஃப்ரிஞ்சஸில் அப்ளை பண்ணோம்னா மொத்த வேல்யூமே 0வாக இருக்கும். தட் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒய்யோட வேல்யூ 0. அப்போ எங்கே பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த சென்ட்ரல் பாயிண்ட்லேயே அது பிளேஸ் ஆகிருக்கும். தெர் இஸ் நோ மூமெண்ட், தெர் இஸ் நோ டிஸ்டன்சஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஓ. அப்போ ஓ பாயிண்ட்லேருந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லைன்றதுனால தான் அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பிரைட் பேண்ட் ஆர் த பிரைட் ஃப்ரிஞ்சஸாக கிடைக்குது. அதனால தான் அதுக்கு பேர் சிபிபி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். சிபிபிக்கு அடுத்து சப்போஸ் நீங்கள் ரைட் சைடில் மூவ் பண்ணுறீங்க, அடுத்தது கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா டார்க் பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ டார்க் பேண்ட் அப்படின்றது ஆக்சுவலாக இங்கே எழுதியிருக்கிறோம், பட் இந்த இடத்துல தான் அந்த டார்க் பேண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அந்த டார்க் பேண்ட் அப்படின்றதுக்கான காமன் நேச்சர் இந்த ரெண்டுமே டார்க்கு. இந்த டார்க்னாக இருக்கக்கூடியது டார்க் பேண்ட்ஸு, ஸோ பியூர்லி க்ரீனிஷாக இருக்கக்கூடியது பிரைட் பேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆன் எய்தர் சைட் ஆஃப் த சென்ட்ரல் பிரைட் பேண்ட் ஆல்டர்னேட்டிவ்லி பிரைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு கன்சிக்யூட்டிவ்லி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சென்ட்ரல் பிரைட் பேண்டுக்கு ரெண்டு பக்கமும் டுவர்ட்ஸ் ரைட்டில் மூவ் பண்ணாலும் சரி, டுவர்ட்ஸ் லெஃப்டில் மூவ் பண்ணாலும் சரி, நமக்கு பிரைட் பேண்டும் டார்க் பேண்டும் மாறி மாறி தான் கிடைக்குமே தவிர கண்டினியூஸாக கிடைக்காது. ஸோ அப்போ கண்டினியூஸாக கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆன் எய்தர் சைட் ஆஃப் த சென்ட்ரல் பிரைட் பேண்ட் ஆல்டர்னேட்டிவ்லி பிரைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. திஸ் பேட்டர்ன் இஸ் நத்திங் பட் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் ஆர் த பேண்ட் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் ஃப்ரிஞ்சஸ், டெஸ்ட்ரக்டிவ் ஃப்ரிஞ்சஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது பிரைட் ஃப்ரிஞ்சஸ், டெஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது டார்க் ஃப்ரிஞ்சஸ் உடைய ஃபார்மேஷனை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பேண்டுடைய வித் அப்படின்றது எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் எங்கிருந்து நாம் ரெகக்னைஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் த பேண்ட் வித்? இப்போ பேண்ட் வித் அப்படின்னும் போது இட் இஸ் ஒன்லி ஃபார் த பிரைட், ஒன்லி ஃபார் த டார்க் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் பிரைட் ஆர் டார்க் பேண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் பேண்ட் வித்.
இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் பிரைட் பேண்டை கூட நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் த ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பிரைட் பேண்டு. சென்ட்ரலில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எட்ஜஸில் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு பிரைட் பேண்டு. அடுத்த பிரைட் பேண்டு இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணும்போது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய டார்க் பேண்டை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதனுடைய காம்பினேஷனை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன நடக்கும், டார்க் பேண்டும் இன்க்ளூட் ஆகும். அதே போல் இல்லை டார்க் பேண்ட் வித் டார்க் பேண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு டார்க் பேண்டுக்கு பிட்வீனில் ஒரு பிரைட் கண்டிப்பாக வரும், இல்லை ரெண்டு பிரைட்டுக்கு பிட்வீனில் ஒரு டார்க் பேண்டு வரதான் செய்யும். ஸோ அதனால தான் அது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் பிரைட் ஆர் டார்க் பேண்ட்ஸ் அப்படின்னும் போது தான் அதுக்கு பேர் பேண்ட் வித். அப்போ பேண்ட் வித் கண்டைன்ஸ் போத் பிரைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணுமோ தவிர ஒன்லி பிரைட் பேண்ட் இல்லை ஒன்லி டார்க் பேண்ட் நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சப்போஸ் நம்ம பிரைட் பேண்ட் மட்டும் எடுக்கிறோம், வாட் இஸ் த பேண்ட் வித், இல்லை டார்க் பேண்ட் மட்டும் எடுக்கிறோம், வாட் இஸ் த பேண்ட் வித், ரெண்டுக்கும் ஈக்குவலாக வருமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக வருமானு கேட்டால் போத் ஆர் சிமிலர் வித் ஈச் அதர். ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப்க்கு கொண்டு வரலாம். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தடுத்து அப்படின்னு எடுக்கும்போது சப்போஸ் நீங்கள் 10th பிரைட் பேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது 11th பிரைட் பேண்டாக இருக்கணும். அந்த 11 எப்படி எழுதலாம்னா 10+1ன்னு எழுதலாம். அப்போ 10 அப்படின்றது என்ன ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது n+1 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. yn is equal to d/d n lambda. This is the nth bright fringes from the point of O. அடுத்து பார்த்தீங்கன்னா n+1. நீங்கள் என்னுக்கு என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் என்னுக்கு 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5+1 6. அப்போ 5க்கு அடுத்த நம்பர் 6. அப்போ இது ரெண்டும் கன்சிக்யூட்டிவ் தானே. அப்போ இந்த கன்சிக்யூட்டிவ் நம்ம இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா n+n எங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக n+1 கொடுக்குறோம், அவ்வளோதான். அப்போ இங்கே பாருங்கள் d/d n-க்கு பதிலாக n+1 இன்ட்டு லேம்டான்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய n-க்கு பதிலாக n+1 கொடுத்துருக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய n-க்கு பதிலாக n+1 கொடுத்துருக்குறோம். அப்போ the distance between n+1th and nth consecutive bright band from the point of O is, அதாவது O பாயிண்ட்லேருந்து n+1த்துக்கும் nthக்கும் இருக்கக்கூடிய பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கான டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ while measuring பாருங்கள் இதுதான் பீட்டான்னு சொல்லியிருக்கிறோம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு yn+1 மைனஸ் yn. அப்போ yn+1 மைனஸ் yn அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். n+1க்கு என்ன எழுதியிருக்கிறோம், d/d n+1 லாம்டா மைனஸ் nthக்கு d/d n லாம்டா. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு டேர்மில் இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸை வெளில எடுத்துடலாம். இப்போ காமன் டேர்ம் அப்படின்னா d/d காமனாக இருக்குது, அதே போல் லாம்டாவும் காமனாக இருக்குது. அப்போ d/d லாம்டாவை வெளியில் எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்கும், n+1 எழுதிக்கிட்டோம். இது செகண்ட் டேர்ம் மைனஸ், அப்போ மைனஸ் n. ஸோ n கெட்டிங் கேன்சல், 1 into something will become same value. அப்போ d/d into lambda. அப்போ பேண்ட் வித் அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்டாவுக்கான வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா d/d lambda, capital D by small d into lambda. Beta stands for band width, capital D stands for distance of the slit and the screen, small d stands for distance between the two slits, and lambda is the wavelength of the light. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பிரைட் ஃப்ரிஞ்சஸை எடுத்து கால்குலேட் பண்ணோம். whereas இதுக்கு பதிலாக நம்ம டார்க் ஃப்ரிஞ்சஸ் எடுத்தால் இதே வேல்யூ கிடைக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் இல்லையா. look here, similarly the distance between n+1th and nth consecutive dark band from the point of Oன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய n+1த்துக்கும் nth டார்க் பேண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே எழுதுனது என்ன சொல்லியிருக்கோம், பீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம முன்ன சொன்னோம் n+1க்கும் nthக்கும் எடுத்தோம் இல்லையா. அப்போ n எங்கே இருக்கோ அந்த இடத்துல n+1 கொடுக்குறோம், அவ்வளோதானே. அப்போ கண்டிஷனில் எடுக்கும் பொழுது பீட்டா ஈக்குவல் டு d/d, ஏன்னா கிரேட்டர் டு த ஸ்மாலர் நம்பர் தான் சப்ராக்ட் பண்ணும். அப்போ n+1 ஃபஸ்ட்டு டேர்மாகவும் nth டேர்மை செகண்ட் டேர்மாகவும் ரீப்ளேஸ் பண்ணோன்னா d/d 2 இன்ட்டு இந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல n இருக்கும் இல்லையா. அப்போ n-க்கு பதிலாக n+1 கொடுத்துருக்குறோம், -1 இன்ட்டு λ/2 மைனஸ் d/d 2n - 1 இன்ட்டு λ/2.
அப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா காமன் டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடலாம். என்னெல்லாம் காமனாக இருக்குது? கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இன்ட்டு லேம்டா பை 2 காமன். ஜஸ்ட் டேக் அவுட் சைட் கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இன்ட்டு லேம்டா பை 2. விதின் த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு n 2n ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 1 இன்ட்டு 2 2, அதாவது 2n ப்ளஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் செகண்ட் டேர்மை எழுதணும் அப்படின்னா மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 2n ப்ளஸ் 1 மாறிடும். அப்போ 2n மைனஸ் 2n கெட்டிங் கேன்சல், மைனஸ் 1 ப்ளஸ் 1 கெட்டிங் கேன்சல். மீதி என்ன இருக்கும்? 2 in the bracket. But capital D by small d into lambda by 2 into 2. 2 getting cancelled. It will become beta is equal to capital D by small d into lambda. So both the cases we have to check it. Either bright fringes or the dark fringes, we can call both are having the same magnitude. Beta is equal to capital D by small d into lambda. அப்போ பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எடுத்தாலும் சரி, டார்க் ஃப்ரிஞ்சஸ் எடுத்தாலும் சரி, நம்ம கிடைக்கக்கூடிய பேண்ட் வித்து சேமாக தான் இருக்குது அப்படின்றத கன்க்ளூட் பண்ணலாம். சப்போஸ் இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இந்த கண்டுபிடிக்கும் போது எப்போ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரிஞ்சஸ் கிளியராக இருக்கும், எப்போ ப்ராடாக இருக்கும் அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல ரைஸ் ஆகும்ல. அப்போ we have to obtain clear and broad fringes அப்படின்னு சொன்னால் ஒரு 3 கண்டிஷன்ஸை இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எப்படிலாம் இருந்தால் நமக்கு கிளியராக ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும், எப்படிலாம் இருந்தால் ப்ராடாக ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் இன்டு த ஸ்க்ரீன் ஷுட் பி லார்ஜ். இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து ஸ்லிட்ஸு, இது ஸ்க்ரீனு. இந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஃபார் அவே ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் இட் இஸ் ஃபார் அவே அப்படின்னு சொல்லணும். அதாவது லார்ஜர் இன் சைஸாக இருக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் இன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன் ஷுட் பி லார்ஜ் அஸ் மச் ஆஸ் பாசிபிள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக பிளேஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோம்னா த வேவ்லென்த் ஆஃப் லைட் ஷுட் பி கிரேட்டர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸுக்கான வேவ்லென்த் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருக்கணும். அப்போ அதிகமாக அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் நமக்கு விசிபிள் லைட்டாக ட்ரீட் பண்ணுறோம். அந்த விசிபிள் லைட்டுடைய வேவ்லென்த் ரேஞ்சு 4000 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 8000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஞ்சஸில் நம்ம வந்து வேவ்லென்த் ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கிரேட்டர் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு கிளியராகவும் ப்ராடாகவும் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் கேஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸ் ஸ்மால். இங்கே பாருங்கள் கடைசியாக சொல்லியிருக்குது என்னென்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸ் ஸ்மால் அஸ் மச் ஆஸ் பாசிபிள். அதாவது இங்கே பாருங்கள் 2 கேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கேப் வந்து ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஓவர்லாப்பிங்க்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்போ ஓவர்லாப்பிங் நடக்கணும் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அப்படின்னு சொன்னால் அது ஸ்மாலராக இருக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னால் லார்ஜராக இருக்கணும். அதே போல் வேவ்லென்த் ஆஃப் லைட்டும் லார்ஜராக இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷனை நம்ம ஒபே பண்ணுறோம் அப்படின்னா we can get clear and broad fringes அப்படின்னு சொல்லலாம். That's all.